இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே எடுத்ததுமே ஒரு ஒயிட் சர்க்கிள்குள்ள ஒரு பொண்ணை காட்டுறாங்க. டக்குன்னு அங்கே அறல் நிறுவனத்தோட ஒருத்தன் உள்ள வரான். வந்துட்டு அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அங்கே அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லைங்க, அங்கே கூட்டமாக பொண்ணுங்க வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த சடங்கெல்லாம் பண்ணுறதுக்கு பொண்ணுங்களை வச்சு தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பொண்ணுங்களை எல்லாம் தூக்கில் ஏற்றுறாங்க. அப்படி கொலை பண்ணுறது அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணோட கண்ணுக்கு கீழே பாருங்களேன், அப்படியே லைட்டாக ஒரு டேட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது என்ன ரிச்சுவல், இது எதுக்கு பண்ணுறாங்க, இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எதுக்கு சாகடிக்கிறாங்க, எதுவுமே சொல்லாமல் ஒரு சஸ்பென்ஸோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஹாலிவுட் கிராங்க், நான் உங்கள் அட்மின். படம் ஹாலிவுட், கதை நம்ம ஸ்டைலு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த கதையோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க பேர் பைப்பர். இவங்களுக்கு கண்ணு தெரியாது. இவங்களுக்கும் மற்ற பொண்ணுங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசை. இவங்களும் அங்கே இருக்கிற சில பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசி பழகலான்னு பார்த்தா அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தனை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன். பேர் ஹேண்டி. அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லை, ஸ்டெப் பிரதர். வந்து அவன் தங்கச்சி கூட்டிகிட்டு போயிடுவான். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு என்னை மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். அப்படியே இவங்களும் வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த தங்கச்சி பாப்பாவும் அவங்க அப்பா குளிச்சுட்டு இருக்காரு போல. பாத்ரூமில் குரல் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆள் உள்ளேருந்து ரெஸ்பான்ஸே வரல. இவங்களும் பயந்து போய் என்ன பிரச்சனைன்னு லாக்கை உடச்சி உள்ளே போய் பார்த்தா இவங்க அப்பா செத்து போய் கிடக்கிறாரு. அதை பார்த்துட்டு இந்த ஆண்டி பையனும் ஷாக் ஆகி அப்படியே நின்றுறான். இந்த தங்கச்சி பாப்பாவும் பாவம் கண்ணு தெரியாதுல, என்ன சேந்தி ஏதோ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவனும் உடஞ்சி போன மாதிரி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவங்களும் போய் பார்க்குறா. பார்த்தா அப்பா இறந்து போய் கிடக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி செத்தாருன்னு ஒரே மர்மமாக இருக்குது. அப்புறம் போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா எப்போவும் இறந்துட்டாங்க போல். இப்போது இவங்க அப்பாவை இறந்து போனதுனால இவன் தங்கச்சி யாராவது பார்த்துக்கணும் இல்லையா. இங்கே இவன் அண்ணனுக்கும் 18 வயசு ஆகலை, இன்னும் 3 மாதம் இருக்குது போல். இந்த 3 மாதம் நம்ம தங்கச்சியை யாரோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பேபி கவுன்சிலரும் இப்போ நம்ம தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு லாரான்னு ஒரு லேடி இருக்காங்க போல், அவங்க கிட்ட தான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். என் தங்கச்சியெல்லாம் தனியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, இன்னும் உனக்கு 18 வயசு ஆகலை, இன்னும் 3 மாதம் இருக்குது, உனக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் உன் தங்கச்சியை நீயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்னையும் அதே வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நானும் அங்கேயே போயிடுறேன் அப்படின்றான். இந்த அம்மாவும் யோசிக்குது, இல்லைப்பா உன்னுடைய பழைய விஷயமா தான் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம தங்கச்சியும் கேட்பா. சின்ன வயசுல நம்ம ஆளு கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணுவான் போல. இந்த லாரான்ற லேடிக்கு பிரச்சனை பண்ற பசங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்றான். சரி நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாங்க. இவங்களும் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி இவங்க தங்க போகிற அந்த லாரா வீட்டுக்கு டெம்பரரியாக தானே போகிறாங்க. இவங்களும் லாங் ட்ராவலுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. என்ன இடம்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்த இடம் தான். ஸ்டார்டிங் சேர்ந்து ஒரு ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு முன்னாடி நின்று குரல் கொடுக்குறாங்க. கதவு ஓப்பனாக தான் இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் மட்டும் கேட்குது. இவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல். இவங்களும் உள்ளே போகிறாங்க. வந்து பார்த்தா லாரா வரா. இவ தான் இவங்க 2 பேரையும் பார்த்துக்க போகிறா. இப்போ நம்ம பைப்பரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாகிடுறா. நல்ல சிரிச்ச முகமா, வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்ததுமே பார்த்தா நம்ம ஆண்டியோட முகம் அதில் மறைச்சபடி இருக்குது. நம்ம ஆண்டிக்கு தெரிஞ்சது இந்த அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ஒரு நாய் வளர்த்துருப்பாங்க போல. அந்த நாய் இறந்ததுனால ஞாபகார்த்தமா அதை பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. அதை இவங்க கிட்ட காட்டுறாங்க. நான் ஒரு பூனையை வளர்க்குறேன், அது இறந்து போனாலும் இப்படி தான் ஸ்டஃப் பண்ணுவேன் அப்படின்னு காமெடியாக பேசுகிறான். அப்படி காமெடியாக பேசினதும் நம்ம தங்கச்சி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ நம்ம ஆண்டி ஃப்ளோர் மேட்டை பார்க்குறான். பார்த்தா அதை சுற்றி டேப் ஒட்டி வச்சுருக்காங்க. நார்மலாக கண்ணு தெரியாத பசங்க ஓடி விளையாடும் போது தடிக்கு விழக்கூடாதுன்னு ஒட்டி வச்சுருப்பாங்க. இவனும் கேட்குறான், என் தங்கச்சி ஏதாவது ஒட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை, என் பொண்ணுக்கும் கண்ணு தெரியாது, அதனால தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கே உங்கள் பொண்ணுன்னு கேட்டால் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இறந்தாங்கன்னு தங்கச்சி கேட்குறான். ஸ்விம்மிங் ஃபுல்லில் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. அப்புறம் இவங்களும் கார்டன் பக்கமாக போய் சுற்றி பார்க்கலாமேன்னு இவங்களும் கிளம்புறாங்க. போய் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஒரு பையன் ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்கான். பூனை வளர்க்குறதா சொன்னாங்களே, அந்த பூனை இப்போ அவன் கையில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே தான் அந்த அம்மாவோட பொண்ணை இறந்து போயிருக்குது போல். சரின்னு அவங்ககிட்ட இருந்து அந்த பூனையை வாங்கிட்டு பார்த்தா அந்த பையன் கொஞ்சம் ஆக்வர்டாக வித்தியாசமாக இருக்கான். அப்புறம் இவன் பேர் தான் ஆலிவர். அவனோட கண்ணுக்கு கீழேயும் அந்த சிவப்பு கலரில் டேட்டு இருக்குது பார்த்தீங்களா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல, ஒரு பொண்ணு கண்ணுக்கு கீழே. இப்போ அதே மாதிரி டேட்டு இந்த பையனுக்கும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்தவங்களோட ஹைட் எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஆலிவர் பையனும் ஒரு மாதிரி பேசாமல் நம்ம தங்கச்சி பாப்பாவை கிரீப்பியாக பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இவங்களும் வீட்டில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. அண்ணனுக்கு தனி ரூம், தங்கச்சிக்கு இறந்து போன அந்த பொண்ணோட ரூமை கொடுத்துருவாங்க. இவனும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். அதில் இந்த மாதிரி புது வீட்டுக்கு வந்துட்டேன், புது வீட்டில் ஒரு கிறுக்கு கூமட்டம் இருக்கான் அப்படின்னு ஆலிவரை பற்றி தப்பாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த லாரா பொம்பளையே உள்ளே வந்துருவா. வந்துட்டு என்ன மறைக்கிற, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானும் ஒரு கவுன்சிலர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தங்கச்சியும் ஆண்டி ரூம்லாம் செட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவனும் ஃபோனை பெட்டு மேலே வச்சிருப்பான் போல. இப்போ லாரா அந்த ஃபோனை எடுத்து டக்குன்னு அவன் அனுப்பின டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துடுறான்.
ஆண்டி அதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த அம்மா கையில் இருந்த ஃபோனை பிடுங்கிறான். பிடுங்கின உடனே அந்த அம்மாவும் பயந்துடுறாங்க. பயந்து சாரி உன் பர்மிஷன் இல்லாமல் ஃபோன் எடுத்துட்டேன் சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆலிவர் உனக்கு கிறுக்கு கூமுட்டையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவனுக்கும் ஐயோ இப்படி பண்ணிட்டோம்னே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம தங்கச்சியும் பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அக்கடான படுக்கிறான். ரூமுக்கு வெளியில் இந்த அம்மாவும் கோழி வளர்க்குறது கொஞ்சறதுக்கு இல்லை, ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கு இல்லைன்ற மாதிரி விசித்திரமாக நம்ம தங்கச்சியே பார்த்துட்டு இருக்கா. ராத்திரி ஆகிடுச்சு. பார்த்தா டிவியில் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்லே ஒரு ரிச்சுவல், அந்த சம்பவத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஃபோனெல்லாம் வெதரை செக் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஆலிவரை கூட்டிட்டு பின்னாடி இருக்க ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அண்ட் இதையும் நம்ம ஆண்டி பார்த்துடுறான். அரைகுறை தூக்கத்தில் மூச்சு பார்க்குறான். ஆனால் அதையும் அவன் பெருசாக எடுத்துக்கல. அடுத்த நாள் காலையில் ஆகிருச்சு. ஸ்விம்மிங் ஃபுல்ல இந்த அம்மாவும் விட்டத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அநேகமாக இந்த வெதரை வச்சு ஏதோ பிளான் போடுறா போல. அடுத்து நம்ம பையில முழிக்கிறான். பார்த்தா பேன்ல மூச்சு அப்படியே வச்சிருக்கான். அதையும் வாஷ்ல போட்டுட்டு குளிக்கலான்னு போனா இவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஏன்னா இவங்க அப்பா குளிக்கும் போது தானே இறந்து போனாரு. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறான். இன்னைக்கு இவங்க அப்பாவோட இறுதி அஞ்சலி செலுத்த போற நாள். எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த ஆலிவரை ரூம்ல வச்சு பூட்டு போட்டுட்டு பத்திரமா இருக்க சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். கிளம்பி வந்தா இந்த ஆண்டியும் பைப்புறம் அவங்க அப்பா முன்னாடி நிக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்காரு, அவர் முகம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கச்சியும் கேள்வி கேட்கறான். இவனும் அவன் அப்பா முகத்தையே பார்க்காம போய் சொல்றான். அவருக்கு என்ன, அவர் என்னைக்கும் போல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில போயிடுறாங்க. அப்போ இந்த அம்மாவும் யாருக்கும் தெரியாம இறந்து போன அந்த அப்பாவோட தலைமுடி இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறா. இப்போ அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ரூமுக்குள்ள இந்த ஆலிவரும் ரூமோட கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியே வரான். கையில ரத்தம் சொட்ட சொட்ட. இப்போ அந்த நைட் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோர் ரூமுக்கு முன்னாடி போறான். பார்த்தா லாக் ஆகி கிடக்குது. இவனும் உடைக்கலான்னு ட்ரை பண்றான், முடிய மாட்டேங்குது. சரின்னு ஒரு கூண்டுக்குள்ள நிறைய கோழிங்களாம் இருக்கு. அந்த கோழிங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அநேகமாக அதை சாப்பிட போறான் போல. அப்படியே சீனும் கட்டாகிடுது. நல்லபடியாக இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இறுதி சடங்கெல்லாம் கவலையா இருக்கிறதுக்கு இல்லப்பா, இது ஒரு செலிப்ரேஷன், நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்து கேம்லாம் விளையாடிக்கிட்டு சரக்குலாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்குது போல. பாட்டெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அந்த ராத்திரியை வந்து என்ஜாய் பண்ணிடுறாங்க. ஆனா இதெல்லாம் ஆலிவர் வெளியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்க ஆண்டியும் இந்த நாள் ரொம்ப நல்லா போச்சு, எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த அம்மாவும் உங்க அப்பாவை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல இவங்களும் சேரை போட்டுக்கிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவனும் முதல்ல உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். இவனும் சொல்றான், என் பொண்ணு இல்லாத இந்த வீட்டில் வாழ்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவள் பொண்ணை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். எனக்கு என் பொண்ணு மறுபடியும் என் அம்மானு கூப்பிடணும், அந்த சத்தத்தை மறுபடியும் நான் கேட்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. சரி நீ இவனும் அவன் தங்கச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும், அவள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவும் அப்பயும் அவன் தங்கச்சியை ஒரு தடவை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு செம்ம ஆகிருது. இந்த விஷயத்தை யார் உங்ககிட்ட சொன்னது? உங்க கவுன்சிலர் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு எப்படியோ சமாளிச்சு விஷயத்தெல்லாம் கறக்க ஆரம்பிக்கிறான். இவனும் நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்த உடனே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் என் தங்கச்சியோட அம்மா. அவர் 2வது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மேல பாசமே சுத்தமா போயிருச்சு. என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. யார் மேலேயும் இருக்கிற கோவத்தெல்லாம் என் மேல காட்டுவாரு. இப்படி என்னை அடிக்கிறவரு என் தங்கச்சி மேல ஒரு தடவை கூட கையை வச்சதே கிடையாது. இதெல்லாம் பார்த்துதான் என்னால கோவம் அடக்க முடியாம ஒரு தடவை என் தங்கச்சி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவளை நான் ரொம்ப பாசமா தான் பார்த்துட்டு இருக்கேன், இனியும் பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அம்மாவும் தூங்காம என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு பிளாஸ்டிக் டப்பை எடுத்துட்டு அதுல மூச்சா போய் நேரம் நம்ம ஹீரோட பேண்ட்ல போய் ஊத்துறான். அவனும் ஃபுல் போதையில ஒண்ணுமே தெரியாம அப்படியே படுத்துட்டு இருக்கான். இப்போ போய் தான் ஸ்டார்டிங்ஸ் இந்த பேண்ட் ஈரமானதுக்கும் இந்த அம்மா தான் காரணம். அப்படியே அவனோட போனை எடுத்து அவனோட கண்ணை காமிச்சு அன்லாக் பண்ணி போனையே நோண்டிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் பூல் ஏரியா பக்கம் நம்ம ஆலிவர் தெரிஞ்சிட்டு இருப்பான். ஆலிவரை கூப்பிட்டு குளிப்பாட்டிட்டு இருக்கா. நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்றேனான்னு தெரியல, ஏதாவது ஒரு செய்கை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆலிவர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே விசித்திரமான சத்தம்லாம் கேக்குது. திடீர்னு அங்க இருந்த டேப்ல இருந்து சலசலன்னு தண்ணி வருது. அந்த தண்ணி எல்லாம் இப்போ சூடாகி நீராவியா மாறுது. அப்படி ஆன உடனே இப்போ அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல ஆலிவரோட முகம் விசித்திரமா தெரியும். அது மட்டும் இல்லை, அவனோட கண்ணை பாருங்களேன், அப்படியே நாகப்பழம் மாதிரி ரெட்டா மாறிடுச்சு. அப்படி மாறினதுக்கு அப்புறம் இப்போ கத்துவான் பாருங்க, அப்படியே அந்த கண்ணாடி சில்லு சில்லான்னு ஒருங்கிடும். அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோ முழிக்கிறான். மூச்சு பார்த்தா பேண்ட்லாம் ஈரமா இருக்கு. ரைட்டா இந்த வாட்டியுமா அப்படின்னு எந்திரிச்சு துவைக்கலான்னு போறான். வந்து பார்த்தா அந்த அம்மா நான் துவைக்கிறேன்னு வலுக்கட்டாயமா அந்த துணியை வாங்குது. அப்படி வாங்கி பார்க்கும்போது பேண்ட் ஈரமா இருக்குது. என்னப்பா பேண்ட்ல மூச்சா போய் வச்சிருக்க? சரி நான் பாத்துக்கிறேன், முதல்ல நீ போய் நல்லா குளி, நாங்க வெளியே போறோம், போயிட்டு வர வரைக்கும் வீட்டை நல்லா பாத்துக்கோ, ஆலிவரை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுது. இவனும் சரி பாத்ரூம் பக்கமா குளிக்க போறான். இப்போ அவன் அப்பா இறந்து போன விஷுவல் தான் தெரியுது. இவனும் பாத்ரூம்ல போறதுக்கு பயந்து இப்போ கார்டன்ல குளிச்சிட்டு இருக்கான். அதை மேல இருந்து பார்த்து
பார்த்துட்டு இருந்த இந்த ஆலிவரும் அங்க பறந்துட்டு இருந்த ஈ அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனை வச்சு அந்த அம்மா என்ன பிளான் போட்டுட்டு இருக்குதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே இவனும் குளிச்சு முடிச்சுட்டு நேரா ஆலிவரை போய் பாக்குறான். இவனும் தரையில எழுதுற மாதிரி சொரண்ட நம்ம ஆண்டியும் எனக்கு ஏதாவது எழுதி காட்டு, அப்பதான் நான் உனக்கு இதை சாப்பிட கொடுப்பேன்னு சொல்லி அந்த பழத்தை கட் பண்ணி கத்தியோட காட்ட அவன் அந்த பழத்தை சேர்த்து அந்த கத்தியையும் சாப்பாடு மாதிரி சாப்பிட்றான். அவன் அந்த கத்தியை கடிப்பான் பாருங்க, வாயெல்லாம் கிழிஞ்சி பல்லெல்லாம் உடைஞ்சி வாயிலிருந்து பொதன்னு ரத்தம் ஊத்தும் பாருங்க. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த கத்தியை அவன் கையில இருந்து புடுங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூட்டிட்டு ஓடுறான். அப்படி அவன் கூட்டிட்டு ஓடும் போது இப்போ அந்த ஒயிட் சர்க்கிளை தாண்டுறாங்க. தாண்டின உடனே இப்போ அந்த பையன் நெருப்புல விழுந்த மாதிரி கத்துறான், கதறான், அப்படி இப்படி உருள்றான், புரள்றான். என்னடா இவன் இப்படி கதறானேன்னு அவன் பனியனை எடுத்து பார்த்தா வயிற்றுக்குள்ள இருந்து என்னமோ வெளியில வராப்புல தெரியுது. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பையன் அந்த லைனை விட்டு வெளியே வந்த உடனே பேசுறான், எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்ன உடனே இப்போ அந்த அம்மா கறி வந்துடா வந்து என்ன ரத்தம் என்னாச்சு வாயில அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான்னு பார்த்தா ஏன் இவன் வெளியில இருக்கான், எதுக்கு இவனை வெளியில கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி இவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறான். நம்ம பையனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல, அப்படியே அரண்டு போய் நிற்கிறான். இவ்வளோ நேரம் அந்த பையலை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெட்ல படுக்க வச்சு மறுபடியும் அந்த பழைய புண்டேஜை போட்டு விட்டுட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறா. இப்போ அந்த பையன் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போனதுனால இவளோட கட்டுல இருந்து விடுபட்டு சுயநலனுக்கு வந்துடுறான். வந்துட்டு நீ யாரு, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இப்போ கத்துன்னு கத்துவான் பாருங்க. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளவு வெளியே சத்தம் கேட்க கூடாதுன்னு பாட்டு சவுண்ட் அதிகமா வச்சு அவனை மறுபடியும் அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்த மாதிரியே அவளோட கட்டுக்கு வர வச்சிருவா. நம்ம ஹீரோவும் வெளியில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, அவன் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு இவ்வளவு வெளியே வந்து நீ ஒன்னும் கழட்ட வேணா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சியை மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கிறான். நம்ம தங்கச்சிக்கும் கண்ணு தெரியாதுல, சோ உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவ என்ன பண்றான்னு பாருங்களேன். நம்ம தங்கச்சியோட அப்பா முடியை கட் பண்ணி எடுத்தால ஸ்டார்டிங் சீன்ல, இப்போ அந்த முடியை எடுத்து ஆலிவர் பையனுக்கு சாப்பிட கொடுக்குறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோவுக்கும் ஓரளவுக்கு தைரியம் வந்து பாத்ரூமுக்கு போய் குளிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் அப்பாவோட ஆவி வந்துடும். வந்து உன் தங்கச்சி மழையில சாக போறா அப்படின்னு இவ அப்பாவோட ஆவி வந்து சொல்லுது. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த இடத்த விட்டு வெளியே வர ட்ரை பண்ணும்போது டக்குன்னு டைல்ஸ் வழுக்கி கீழே விழுந்துடுறான். அப்படி விழுந்து கண் முழிச்சு பாக்குறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். தலையில பலமா அடிபட்டிருக்கு. வெளியே வேற பயங்கரமா மழை பெய்யுது. அப்பா சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு இவனும் என்னை வெளியே போக விடுங்க, என் தங்கச்சிக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவங்களும் அவனை அமைதிப்படுத்துறாங்க. அப்புறம் இந்த பக்கம் இந்த அம்மாவும் டிவில இறந்து போன அவ பொண்ணோட வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. நம்ம தங்கச்சி பாப்பாவும் உள்ள வரா. இவனும் உள்ள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்ச உடனே நம்ம தங்கச்சியும் கேக்குது, பார்க்க முடியாதுல உங்க பொண்ணு எப்படி இருப்பா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் சொல்றா, அழகான முகம், நீளமான முடி அப்படின்னு அவ பொண்ணை பத்தி விவரிச்சிட்டு இருக்கா. அப்படியே எங்க ஹாஸ்பிட்டல் நம்ம பையன் முழிக்கிறான். பார்த்தா இந்த அம்மா வந்து உக்காந்துட்டு இருக்கு. என்னப்பா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவ தங்கச்சி ஒரு பாடி ஸ்ப்ரே கொடுத்துருப்பா. அந்த பாடி ஸ்ப்ரே கொடுத்துட்டு சரி எப்படி விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனு சொல்றான், நான் எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் என் தங்கச்சி கொற்ற மழையில சாக போறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல இந்த அம்மாவோட ஃபேஸே அப்படியே மாறுது. அதெல்லாம் பிரமையா இருக்கும், நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறா. இவனும் சரி என் தங்கச்சியை மட்டும் நீங்க மழையில வெளியில கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன், மழை பெய்யும் போது அவளை வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா தங்கச்சி கொற்ற மழையில வெளியில கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா விளையாடி முடிச்ச உடனே இப்போ பூட்டப்பட்ட ஸ்டோர் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவ பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் பைப்பருக்கு போட்டு விடுறா. சரி உங்க அண்ணனுக்கு 18 வயசு ஆன உடனே என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என் அண்ணன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நாங்க வீக்கெண்ட் வந்து உங்களை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துக்கு ஆலிவர் வந்துடுறான். வந்து ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி நின்றுகிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா குரல் கொடுப்பான். இந்த அம்மாவும் சரி உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இறந்து போன இவளோட பொண்ணை வச்சிருக்கா. இவளும் தொட்டு பாரு அது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றா. இவளும் என்ன ஏதுன்னு தெரியாம அதை தொட்டு பாக்குறா. அப்படியே இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஆளு பூரணமா குணமாகி அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவனும் அவன் தங்கச்சி தூங்குறத பார்த்துட்டு இவனும் அவன் ரூமுக்கு தூங்க போயிடுறான். அப்புறம் இந்த அம்மா தூங்காம அந்த பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல இறந்து போன ஒரு டெட் பாடியோட வாயை ஏதோ ஒன்று பயங்கரமா கவ்வி எடுத்து உயிரோட இருக்கிற இன்னொருத்தவங்களோட வாய்க்குள்ள போய் வாமிட் பண்ணுது. அப்படி பண்ண உடனே அந்த உடம்புக்கு உயிர் வந்துடுது. இதெல்லாம் ஆலிவரை பார்க்க வைக்கிறான். இப்போ புரியுதா என்ன நடக்குதுன்னு? இவ பொண்ணு இறந்து போனதுனால இப்போ நம்ம தங்கச்சி பாப்பா மேல இவ பொண்ணோட ஆவியை கொண்டு வர போறான். அதனாலதான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பயங்கரமா கவி எடுத்துச்சுல, அதுதான் நம்ம ஆலிவர்னு வச்சுக்கோங்க. அந்த டெட் பாடி தான் இவளோட பொண்ணோட ஆவியை இன்னொரு உடம்புல சேர்க்கணும்ல, அதுக்கு தான் நம்ம தங்கச்சி பாப்பா. ஓகேவா? இப்போ நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் ஒத்துமையா இருக்காங்க.
ஒத்துமையா இருந்தா இவன் நினைச்சது நடக்காதுல்ல. அதுக்கு அவ தங்கச்சி ஒரு பாடி ஸ்ப்ரே கொடுத்துப்பால அண்ணனுக்கு. அந்த பாடி ஸ்ப்ரே எடுத்து இவ உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டு நேரா தங்கச்சி ரூமுக்கு போய் அவ கண்ணத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டுட்டு ஓடி வந்துருவா. பாவன் தங்கச்சியும் வழியில கத்தும். அந்த சத்தத்தெல்லாம் கேட்காம இவனும் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம தங்கச்சிக்கும் ஒரு கண்ணு அப்படி வீங்கி போய் கிடக்குது. பாரு, இதை நீ தான் பண்ணிருக்க, உன்னோட கோவத்தை பொறுக்க முடியாம நீ தான் இப்படி பண்ணிருக்கன்னு சொல்லி இவங்கிட்ட சீக்கிரட்டா சொல்லிப்பா. பார்த்தீங்களா சின்ன வயசு அதெல்லாம் இப்போ தங்கச்சி முன்னாடி சொல்லி நல்லா கோவப்படுத்துறா. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒர்க் அவுட் பண்ற பழக்கம்லாம் இருக்கு. அதை வச்சு நீ ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணி வெறி ஏறினதுனால அந்த வெறியை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம உன் தங்கச்சி மேல காட்டியிருக்க. பழிய மொத்தமா தூக்கி நம்ம ஹீரோ மேல போடுறான். வாக்குவாதத்துல இவனும் நீ பசங்களை எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாதா, கண்ணு தெரியாத உங்க பொண்ணை வெளியே விட்டு அவ செத்துட்டா, வெளியே அந்த ஆலிவர் நிக்கிறான் பாரு, அவன மாதிரி என் தங்கச்சி மாத்தலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்படி கேட்கும் போது இப்போ ஆலிவர் கொற்ற மழையில திரும்புவான் பாருங்க. முகம் அப்படியே கோரமா மாதிரி மனுஷ உடம்பு ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு மாதிரி இருப்பான். அதை பார்த்துட்டு இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவனை வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட மாட்டி விடலான்னு ரெக்கார்ட் பண்ணுவான் பாருங்க. கொற்ற மழையில விஷுவல் தெரியாது, சரின்னு வெளியே போய் வீடியோ எடுக்கலாம் போறான். இவனை வெளியே போக விட மாட்டேங்கிறான். அந்த மொபைலை புடிங்கி அடிச்சு நொறுக்கிடுறான். இவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த அம்மாவை செவுத்தோரம் தள்ளி ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. பக்கத்துல தான் குத்துவான், சைட்ல தான் குத்துவான். ஆனா ஏதோ மூஞ்சிலே குத்துன மாதிரி ஐயோ அம்மானு கத்தி ஒரு ஆக்டிங்க போடுவா பாருங்க. நம்ம தங்கச்சிக்கு கண்ணு தெரியாதுல, அவ ஏதோ ஒரு நிஜமாலே தான் பட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி கண்ணா பின்னு கத்துறான். இவனும் அவன் தங்கச்சி கிட்ட சொல்றான், நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்லவா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இவனும் வரமாட்டேன்னு சொல்ல இவனும் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு கடகடன்னு அவன் காரை எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். போய் பார்த்தா இந்த மிஸ்ஸிங் லிஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, யாராவது காணாம போனால் காணவில்லைன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்கும். அதில் நம்ம ஆலிவரோட உண்மையான பேர் போட்டு கர்னர் பேர்டு போல அவனை காணும்னு அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அதே மாதிரி இன்னைக்கு தங்கச்சி படிக்கிற ஸ்கூலில் ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே போல, அதுக்கு ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு போயிடுவா. அண்ட் இங்கே நம்ம ஆளு கவுன்சிலர் கிட்ட கண்ணா பையன் கத்துறான். எப்படிங்க ஒரு வீட்டுக்கு பசங்களை அனுப்புறீங்க, பேக்ரவுண்டில் செக் பண்ணாமலே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணா பையனான்னு கத்திட்டு இருக்கான். தம்பி போரு, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன். இதுக்கு முன்னாடி லாரா இங்க 20 வருஷமா கவுன்சிலரா இருந்தா, நீ தப்பு பண்ணிட்டு அவன் மேல பழி போறியா, உன் தங்கச்சி அடிக்கிற, என்ன ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இவளும் அங்க நடந்தது அப்படியே சொல்றான். இவன் வரதுக்கு முன்னாடியே போன்ல சொல்லிட்டா போல. இவனும் இங்க பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க, இந்த பையன் தான் எங்க வீட்டுல இருக்கான், இந்த அம்மா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, நீங்க நம்பலன்னா என் கூட வந்து பாருங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இவனும் நம்ம தங்கச்சி ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே அலங்கோலமா கிடக்குது. கிச்சன் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கான் ஆலிவர். ஒரு கட்டத்துல என்னதுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருந்த பாலெல்லாம் கீழே ஊத்திட்டு இருக்கான். ஆளை பாருங்களேன், மூஞ்செல்லாம் கொடூரமா மாதிரி கோரமா இருக்கான். வயிறெல்லாம் அப்படியே உப்பி போய் வீங்கி போய் கிடக்குது. இன்னும் இவன் அந்த சடங்கெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நேரம் போக போக இவனுக்கு கோவம் அதிகமாகி பசி அதிகமாகிடுச்சு. பசி தாங்காம இந்த அம்மாவே கடிச்சு சாப்பிட வரான். அவன் முடிய பிச்சு எரிவான் பாருங்க. பசியில அந்த அம்மாவோட கையை போட்டு கடிச்சு விட்டுருவான். அந்த அம்மா பயந்து ஓடி போய் கதவை சாத்திக்குது. அவன் கடிச்சதுனால ரத்தம் வழிய அப்படியே மயக்க போட்டு வந்துருவா. சரின்னு இந்த பக்கத்துல இந்த அம்மாவை ஃபோன் பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த அம்மாவுக்கு முயற்சி பண்ணும்போது, வேணாம், ஃபோன் எல்லாம் வேணாம், நேரில் வாங்க போய் பார்க்கலாம், தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்குள்ள இங்க பசி தாங்காம ஆலிவர் அங்க இருக்கிற டைனிங் டேபிளை கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருவான். அந்த டேபிளை கடிச்சு பல்லெல்லாம் அப்படியே நொறுங்கும். ஆனாலும் அதை சாப்பிட்றத நிறுத்தவே இல்லை. இவன் டேபிள் பீஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பசியில் அவனோட கையை அவனே கடிச்சு தின்னுட்டு இருக்கான். எப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போறீங்கடா எப்பா. இங்க இந்த அம்மாவும் மயக்கத்துலேருந்து மூச்சிக்கிறாங்க. மூச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வெளியே அந்த கொற்ற மழையில ஸ்விம்மிங் பூல் பக்கமாக நின்றுட்டு இருக்கான். இவளும் அந்த கண்ணாடியில் 2 வட்டம் போடுறா. அப்படி போட்ட உடனே இப்போ ஆலிவர் இவ கட்டுக்குள்ளே வந்துடுறான். அப்படி வந்த உடனே இவளும் அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பூட்டப்பட்ட அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. போன உடனே அந்த ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி இப்போ ஆலிவரை அந்த டெட் பாடியை சாப்பிட வைக்கிறா. அப்படியே பூட்டும் போட்டு போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் இங்க ஒரு பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் டே கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க நம்ம தங்கச்சி பாப்பாவும் நல்லாவே விளையாடிட்டு இருக்கா. இங்க நம்ம ஆண்டியும் தங்கச்சியோட போனுக்கு கால் பண்ணி அவன் சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் சொல்றான். அப்பா என்ன ரொம்பவே அடிப்பாரு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு 8 வயசு இருக்கும்போது உன்னை அடிச்சது உண்மைதான். ஆனா அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இப்போ உன்னை அடிச்சது அந்த பொம்பளை தான். அவ என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கா. நான் கவுன்சிலர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா பாத்தீங்களா. அதை கேட்டுட்டு இந்த பொம்பளை உஷாராகிடுவா. அலங்குலமா கிடந்த வீட்டை வேக வேகமா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இங்க இவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஆண்டியை கார்ல இருக்க சொல்லிட்டு இந்த அம்மா மட்டும் உள்ள போறாங்க. போய் கதவு தட்டினா இவங்க குளிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. என்னங்க அவன் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டான். ஆமாங்க, என்ன பண்றது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், சும்மா ஃபார்மாலிட்டி செக் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போயிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம காரை திறந்துட்டு பேக் கேட் வழியா குளிச்சு ஸ்விம்மிங் பூல் பக்கமா வந்துடுறான். அங்க ஒவ்வொரு ரூமா அந்த அம்மாவும் செக் பண்ணிட்டே இருக்குது. இங்கே பார்த்தா செத்து போன கோழிங்களா கிடக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அந்த ஸ்டோர் ரூம் பக்கமாக போயிடுறான். ஸ்டோர் ரூம் டோரு லாக் ஆகி கிடக்குது. அதே மாதிரி இங்கே இந்த அம்மாவை செக் பண்ண வரைக்கும் எதுவுமே தப்பாக தெரியல, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் இவங்களும் ஆலிவரோட ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இந்த பையனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ இல்லைன்னு போய் சொல்லிடுறான். அதே மாதிரி ஆண்டியோ ஒரு பெரிய கல் எடுத்து லாக்கை உடச்சிருவான்.
உடச்சி உள்ள போய் பார்த்தா அந்த ஆலிவர் பயபுல அந்த பொண்ணோட டெட் பாடியை கடிச்சு தின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு தூக்கி வாரி போடுது, கத்துன்னு கத்துறான். அதே மாதிரி இந்த அம்மா கையெல்லாம் ரத்தமா இருந்துச்சுல, பேச்சு வாக்கில் தெரியாம அந்த ரத்தம் படிச்ச கையை அவ கணத்துல வச்சிடறா. அப்படி வச்ச உடனே அவ கண்ண மேல ரத்தமாகிடும். இந்த கவுன்சிலர் அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளவு ஒண்ணு இல்லை சொல்லி அப்படியே பதட்டமாயிடுவா. இப்போ வெளியே நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டே உள்ள வரான். வந்துட்டு அந்த கவுன்சிலர் பேரை சொல்லி கூப்பிட்டு வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த லாராவும் குட்டெல்லாம் வெளியே தெரிய போதில்ல, கையை பிடிச்சிக்கிட்டு இல்ல இதெல்லாம் பண்றது இறந்து போன என் பொண்ணுக்காக தான், என் பொண்ணை மறுபடியும் உயிர் கொண்டு வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றா. இந்த கவுன்சிலர் அம்மாவும் நல்லா பயந்துருது. பயந்து போய் அவ கையை உதறி விட்டுட்டு இந்த அம்மாவும் பயத்துல ஓடிடும். இவளும் அங்கேயே அழுதுகிட்டே உக்காந்துட்டு இருப்பா. அப்புறம் கவுன்சிலர் அம்மாவும் கூட்டிட்டு போய் அந்த ஸ்டோர் ரூம்ல காட்டினா ஆலிவரையும் அந்த டெட் பாடியும் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு இதையுமே வெளியில வந்துடும் போல. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது. பதறி போய் உடனே நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி காரை நோக்கி வேகமா ஓடுறாங்க. அதே மாதிரி அந்த பொம்பளையும் அவளோட கார் எடுத்து வேகமா 2 பேரையும் சேர்த்து இடிச்சு தள்ளிடுவா. போதன வேகத்துல அந்த இடத்துல கவுன்சிலர் அம்மா தலை நசுங்கி செத்து போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பாவம் அவன் தங்கச்சியை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டான், ஆனாலும் முடியல. அப்படியே இவ ஆண்டியோட முகத்தை பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த தண்ணியில முக்கி சாகடிச்சிருவா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோட கதை அங்கேயே முடிஞ்சிருது. இதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நம்ம தங்கச்சி பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது தங்கச்சியோட கோச் கேட்பாங்க, ஏன் பைப்பர் முகம் வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவா. இந்த கோச்சுக்கும் ஒரு டவுட் வந்துடும். இவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க. உள்ள வந்த உடனே இப்போ நம்ம ஹீரோவோட குரல் கேக்குது. பைப்பர்னு பேர் சொல்லி கூப்பிடுற சத்தம் கேக்குது. நம்ம தங்கச்சியும் சத்தம் கேட்கற இடத்துக்கு போய் பாக்குறா. பார்த்தா இந்த ஆலிவர் பையன் தான் ஆண்டி மாதிரி கூப்பிட்டு இருக்கான். நம்ம தங்கச்சியும் கிட்ட போய் தொட்டு பாக்குறா. பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. யார் இது எங்க அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா இந்த அம்மா உள்ள வந்துடுறா. வந்துட்டு பைப்பரை கூட்டிட்டு போவா. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டா இவளும் ஆலிவர்மா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆலிவரோட முடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கச்சியும் கேட்பா. இவனும் நீளமா கேர்லியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தங்கச்சிக்கு புரிஞ்சிருது. இப்போதானே அவ வேற தொட்டு பார்த்தா ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருது. டக்குன்னு அவளை தள்ளி விட்டு ஓடி போய் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அண்ட் அந்த ரூமுக்குள்ளதான் ஆண்டியோட டெட் பாடியும் இருக்குது. அந்த டெட் பாடியை தொட்டு பார்க்குறா. அண்ணன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா அழுகுறா. ஆனா இந்த பொம்பளை விடுற மாதிரியே தெரியல. அந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து சொல்றான், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம தங்கச்சியும் கேட்கறா. என் பொண்ணோட அவைய உடம்புல வர வைக்க போறேன், அதுக்கு உன்னை ஸ்விம்மிங் ஃபுல்லா முழுக வைக்க போறேன் அப்படின்னு அவகிட்டே சொல்லும்போது பக்கத்துல இருந்த ஒரு பொருளை எடுத்து அப்படியே தூக்கி நம்ம அம்மா மேல எரிஞ்சிருவா. எரிஞ்சிட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற கண்ணாடி இடிச்சு கீழே விழுந்துருவா. விழுந்த உடனே தலையில அடிபட்டு மயங்கிடுவா. இந்த அம்மாவும் அவளை இழுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்கிடுறா. இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. அங்க அந்த ஆலிவரும் இருக்கான். இப்போ இவரோட பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல தானே இறந்து போனா, அதே மாதிரி நம்ம தங்கச்சி பாப்பாவையும் சாகடிக்கணும். அப்படி சாகடிச்ச உடனே இந்த ஆலிவரும் இவ பொண்ணோட டெட் பாடியை சாப்பிட்டால அதெல்லாம் நம்ம தங்கச்சியோட வாயில வாமிட் எடுத்தா இவ பொண்ணோட ஆவி தங்கச்சி உடம்புல இறங்கிடும். இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். அதே மாதிரி இப்போ தங்கச்சியை தண்ணிக்குள்ள முக்கி சாகடிக்க ட்ரை பண்ணும்பொழுது அழ ஆரம்பிக்கிறா. என்னதான் கொலை பார்த்தாலும் கொஞ்ச நாள் பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருந்தால அதனால அழுதுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஆலிவரோட உடம்புக்குள்ள இருந்து என்னமோ ஒன்று தொண்டை வரைக்கும் வெளியே வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ அப்படின்னு அமுக்கிட்டு இருக்கா. அப்படி தங்கச்சி சாகிற நேரத்துல டக்குன்னு வெளியே வந்து அம்மான் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பா பாருங்க. அப்படி கூப்பிட்ட உடனே இவளுக்கு அவ பொண்ணோட ஞாபகம் வந்துடுது. என்னதான் இவ்வளவு கொடூரமான செயல்லாம் செஞ்சாலும் அப்படி அம்மானு கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக அழுதுகிட்டு தங்கச்சியை போக விட்டுறான். இந்த ஆலிவரும் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த அம்மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்குது. நம்ம தங்கச்சியும் தப்பிச்சு வெளியே வரலான்னு பார்க்கும்போது சடனா பின்னாடி இந்த ஆலிவர் வந்து கடிச்சு சாப்பிடலான்னு பாக்குறான். அப்படியே அவனை தள்ளி ஒரு எட்டு விட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அதே மாதிரி அவன் எட்டு விட்டதுனால பொதன்னு வாந்தி எடுத்துருவான். எப்படியோ ஆலிவரும் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்துருவான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கார் வருது. அந்த கார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சியோட கோச் கார் தான். இவ கண்ணு வீங்கினதுனால இவ அம்மா தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம தங்கச்சியும் காப்பாத்திடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒயிட் சர்க்கிளை விட்டு வெளியே வந்ததுனால ஆலிவர் துடிக்கிறான். பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. பாவம் இந்த பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அந்த அம்மா போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ போலீஸுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருது. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம ஆலிவரை காப்பாத்திடுறாங்க. அடுத்து இந்த அம்மாவும் அவ பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி அதே ஸ்விம்மிங் பூல்ல இறந்து கிடக்குறான். எந்த சர்க்கிள்ல இருந்து படம் ஸ்டார்ட் ஆகிருச்சோ அந்த சர்க்கிள்லயே படம் முடியுது. படம் விசித்திரமாவும் கோரியாவும் இருந்துச்சுல. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஹாலிவுட் கிராண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.